ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் ஒரு ஒரு முஸ்லீமில் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரரை பற்றி தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அந்த சகோதரர் வந்து நல்ல சிறு வயதிலேயே அவங்க வந்து ஊரை விட்டு ஓடி வந்து வேறொரு ஊரில் அவர் வந்து வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த வாழ்ந்து கொண்டு இருக்கிற சமயத்தில் அவர் மார்க்கத்தில் தான் இருந்திருக்கிறாரு. அப்போது திருமணமாகி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் குடும்பத்தில் ஒரு பெரிய புயல், கடனால், வியாதியினால், குடும்ப சண்டைகளினால், ஒரு விரோதத்தினால குடும்பத்திற்குள்ள ஒரு சமாதானமே இல்லாத ஒரு பெரிய போராட்டம். அவர் சொல்கிறாரு, என்னென்ன கெட்ட பழக்கங்கள் உண்டோ எல்லா கெட்ட பழக்கங்களும் எனக்கு இருந்தது, விடணும்னு தோணுது. ஆனால் இந்த சண்டைகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் யோசிக்கும் போது என்னால் விட முடியாமல் இன்னும் நான் பாவத்துக்குள்ளே போகத்தான் செஞ்சேன். அப்போது அவருக்கு தெரிந்த சில நண்பர்கள் அவரை வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாங்க ஜெப கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு போயிருக்கார். அவருக்கு வந்து அவருடைய வேதத்தின்படி ஏற்கனவே இயேசு கிறிஸ்துங்கிறது ஈசா நபி, அவர் வந்து ஒரு இறை தூதர், அவ்வளோதான். அந்த இறை தூதரை குறித்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு அந்த கூட்டத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு பெரிய உடன்பாடு எல்லாம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் ரொம்ப கண்ணீரோடு ஜெபிச்சாங்களாம். எதற்காக ஜெபிச்சாங்கன்னா, உலகம் சமாதானமாக இருக்கணும், கர்ப்பத்தின் கனி கிடைக்க பெறணும், வியாதியில் இருக்கிறவங்க சுஸ்தமாகணும், இப்படின்னு ரொம்ப மனதுருக்கத்தோட பாரத்தோடு எல்லாரும் முழங்கால் போட்டு ஜெபிச்சாங்களாம். இது அவருக்கு ரொம்ப புதுசாக இருந்திருக்கு. சுற்றி முற்றி பார்த்து இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, அவன் குடும்பத்தோடைய பிரச்சனையை பார்க்காம உலக சமாதானமாக இருக்கணும், தலைவர்கள் நல்லா இருக்கணும், கர்ப்பவதிகள் வந்து கர்ப்பம் என்னது பிள்ளை இல்லாதவர்கள் கர்ப்பம் தரிக்கணும், வியாதி சுகமானன்னு ஜெபிக்கிறாங்களேன்ட்டு அவருக்கு வந்து அது புதுசாக இருந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு இரவு தான் அவர் ரொம்ப நல்லா தூங்கினாராம், ரொம்ப சமாதானம் கிடச்சிதான். அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு, ஒரு பெரிய மாற்றம் என் இருதயத்தில் நிகழுது, தேவன் என்னோடு பேசுகிறார் அப்படின்னு. அதற்கப்புறம் குடும்பத்துக்கு தெரியாமல் தான் அவர் வந்து சர்ச்சுக்கு போகிற ஒரு நபராக இருந்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் அவர் பிள்ளைகள்லாம் வெளியே எங்கேயோ போயிட்டாங்க. அப்போ ஒரு மனைவியும் கம்பல் பண்ணி, வாப்பா நம்ம வந்து ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போகலான்னு, அவங்களாம் முடியாதுன்னு இருக்காங்க. எனக்காக வான்னு அவர் வந்து கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கும் கர்த்தருடைய தொடுதல் அவங்க உணர்ந்து அதே ஜெபக்கூட்டத்தில் உடனே ஞானஸ்தானத்திற்கு ஒப்பு கொடுத்து இருவரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம். ஆனால் இது வந்து கொஞ்ச நாள் அவங்க மகனுக்கு தெரிய வந்துச்சு. அவங்க மகன் அவங்களுடைய மார்க்கத்தில் வேறு பற்றின ஒருத்தங்க, நீங்கள் சர்ச்சுக்கு போகக்கூடாது, நீங்கள் வந்து இப்படி இயேசுவை வந்து உங்கள் கடவுள்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு அவங்க என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு போனாங்கன்னா, அவங்க அம்மாவை கொலை செஞ்சாலும் பரவாயில்ல, நீ அந்த மார்க்கத்தில் ஒருத்தங்களாக நீ இருக்கிறதுக்கு நீ செத்து போனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு முடிவு பண்ணாங்களாம். ஆனால் அவங்க அம்மா கண்ணீரோடு அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க மகன் அவர்களுடைய காலடியில் வந்து விழுந்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நானும் நீங்கள் தொழுது கொள்ளுகிற இயேசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்ட்டு குடும்பமாக சர்ச்சுக்கு போனாங்களாம். அவர் இப்போ ஒரு ஊழியக்காரராக ஊழியம் புரிஞ்சிட்ருக்காரு. அவர் சொல்கிறார், எனக்கு ஊழியெல்லாம் எப்படி பண்ணுறதுனே தெரியாது, ஆனால் கர்த்தர் சொன்னார் நீ சொந்த ஊருக்கு போ அப்படின்ட்டு. நான் என் சொந்த ஊருக்கு போனேன். அங்கே எல்லாரும் என்னை வந்து சின்ன வயசுலேயே ஊரை விட்டு ஓடினதுனால எல்லாரும் என் மேலே அன்பாக ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் நான் எப்போ வேறு மார்க்கத்துக்கு மாறிட்டேன், இயேசு கிறிஸ்துவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னு தெரிஞ்சதோ அப்போது எல்லாரும் என்னை வெறுக்க ஆரம்பித்தாங்க, ஒதுக்க ஆரம்பித்தாங்க, எனக்கிட்ட பழகவே ஆரம்பிக்கலை. அப்போ நாங்கள் தனிமையாக விடப்பட்டோம். ஆனால் தனிமையாக விடப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும்னு நாங்கள் அங்கே ஊழியம் பண்ண ஆரம்பித்தோம். இன்றைக்கி 15 மிஷினரிகளை நாங்கள் வந்து தாங்குகிறவர்களாக மிஷினரிகளை உருவாக்கி அனுப்புகிற ஒரு ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோன்னு அவர் சொல்லும் போதெல்லாம் கர்த்தருக்கு சோஸ்திரம், இயேசுவுக்கு சோஸ்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்கிறாங்க. நம்மளுடைய பெரிய அந்த பெரிய கிருபையை பாருங்கள். அந்த கூட வந்த நண்பர்கள் அவருடைய குடும்ப கஷ்டத்துக்கு அவங்களால ஒருவேளை பண உதவி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அவர் ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அதை அந்த ஜெபக்கூட்டத்தில் கிடைக்கும்படியாக தேவன் அவர்கள் மூலமாக இந்த கிரியை செய்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய எந்த கிறிஸ்தவர்களுக்குமே எனக்கு தெரிஞ்சு என்னுடைய விசுவாசத்துக்கு தகுந்தாக்கில் நான் சொல்கிறேன், யாருக்குமே மதம் மாற்றணுங்கிற எண்ணம் இருக்காதுன்னு. ஒருவருடைய ஆத்மா இளைப்பாறுதல் இல்லாமல் கவலை கண்ணீரோட வியாகுலத்தோடு இருக்குன்னா அந்த ஆத்மாவுக்கு தேவையான, ஒருவேளை அது சரீர தேவையாக இருந்துச்சுன்னா அந்த சரீர தேவைக்கு தேவையான
அன்பின் ஐக்கியம்தான் ஒருவரை கர்த்தருக்குள்ளே இழுக்க முடியும். அதாவது மதம் மாத்துறதுல கர்த்தருடைய அன்பை ருசிக்க வைக்க முடியும். அது இந்த சகோதரருடைய வாழ்க்கையில் ரொம்ப தெளிவாக கர்த்தர் காட்டி கொடுத்தாரு. அப்போ அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பழக்கத்திலேருந்து, கடன் பிரச்சனையிலேருந்து, குடும்ப சமாதானத்திலேருந்து, முழு குடும்பமும் ரட்சிப்புக்குன்னு கர்த்தர் அதிகமாக அவருடைய வாழ்க்கையை பூரண சமாதானத்தினால நடத்தினார். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. யார் தேடினாலும் குறைவுபடாது. வெளியேருந்து ஒருத்தர் கர்த்தரை தேடி இவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ளே சுகமும் பெற்று அவருக்காக ஊழியம் செய்யணும்னு ஒருத்தர் முடிவெடுப்பாரானால், ஒருவேளை சிறு வயதிலிருந்தே கர்த்தரை குறித்து போதிக்கப்பட்டிருப்போம், சிறு வயதிலேருந்தே சர்ச்சுக்கு போகிறவங்களாக இருப்போம். நாம் என்ன செய்யணுங்கிறத நாம் ஆவியானவர்கிட்ட கேட்டு கர்த்தர் சமூகத்தில் இருந்து முடிவெடுப்போம். நாமும் கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும். நம்ம பெற்றுக்கொள்வர்களாக மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாக மாறணும். அது பணமாக மட்டும் இருந்துடாமல் நேரம், நம்மளுடைய வேத தியானம், நம்ம மற்றவங்களுக்கு கர்த்தரை குறித்து போதிக்கிறது, நம்ம கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம பிறருக்கு கற்றுக் கொடுக்குதுன்னு எல்லாவற்றிலும் நம்ம கொடுக்கிறவர்களாக மாறணும். நிச்சயம் மாறுவோன்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். காட் பிளஸ் யூ.